ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி. தென் இது வந்து மெஜிரா சிக்கன் ஹோட்டலில் தான் வாங்கிச்சு. ஹோட்டலில் வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், எம்மியாக இருந்துச்சு. தென் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் எப்போதுமே கிட்ஸ் சேனல் தான் ஓடிட்டுருக்கோம். மூவி, சாங்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதே ஸ்டாப் ஆகிட்டு எப்போ மொபைல் வந்துச்சோ ஸோ எல்லோரும் மொபைல்லே வந்து முழு கான்சன்ட்ரேஷன் போனதுனால அந்த மூவி சாங்ஸுங்கிறது நம்ம மொபைல்லே பார்த்துட்டோமா. ஸோ அதனால கிட்ஸுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ அவங்க எந்த நேரமும் இந்த கிட்ஸ் சேனல் தான் பார்த்துட்ருக்குது. இப்போ ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, இருந்தாலும் அப்பப்போ சாப்பிட்ற டைம் இந்த மாதிரி டைமில் எதையாவது பார்த்துட்ருக்குது. ஸோ நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கிட்ஸ் சேனல் பார்த்துக்கிட்டே பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருந்தேன். ஸோ வந்து என்ன பண்ணுறது, அவங்க அதை தான் வச்சிட்ருக்காங்கன்ட்டு அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்க முடியாது, பரவாயில்ல அழுதுட்ருப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால வந்து நானும் அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே என்னோடய பாப்பா வந்து என்னையும் பார்த்துக்கிட்டு டிவியும் பார்த்துக்கிட்டு ஒரு முழிச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளையும் வீடியோக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டாச்சு. ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு டைம் பாஸ் வந்து என் பாப்பா தான். எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் முக்கை போட்டுகிட்டே இருப்பாள். நான் அவளை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால ஜாலியாக போகும். முதல் சாட்சியை நீங்க விசாரிக்க ஆரம்பிக்கலாம். முதல் சாட்சியாக நோபிகாவோட அம்மா நோபிகமாக்கோ. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு. சிக்கன் சாப்பிடாம எப்படிங்க சிக்கன் சாப்பிட்டு என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நோபிட்டா டோரேமான் அவங்க ரெண்டு பேரோட உறவு எப்படி? அவன் எப்பவுமே டோரேமானை நம்பிதான் இருப்பான். எனக்கு அந்த டிவைஸ் வேணும், எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுன்னு கேட்பான். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு கூட ஸ்கூல் பேக் ஸ்கூல்லயே மறந்துட்டு வந்துட்டு டோரேமானை எடுத்து கொடுக்க சொன்னான். அப்புறம் இந்த தகவலே எனக்கு போதும். எங்கேயுமே நியாயம் இல்ல. தனிச்சையா எதையும் செய்யாம டோரேமானையே எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்கான். இதை நீதிபதி கவனத்துக்கு கொண்டு வரணும். இப்போ எதிர்ப்பு வழக்கறிஞர் விசாரிக்கலாம்.